வணக்கம் மதுவிதாவின் காற்று வழி நேயர்களே. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர் நீர் வளத்துறை பொறியாளர் கோ லீலா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்மா. நேயர்களுக்கும் வணக்கம். மறைநீர் ஹைக்கூ தூண்டிலில் ஜென் வரையாற்றின் குளம்படிகள் என்ற தொடர் வரிசையில் இப்போது அம்பேத்கரும் சூழலியலும் நூலை கொடுத்தவர். அம்மா, இன்னைக்கு இலக்கியம் பேசணும் உங்ககிட்ட. ஆனா இன்னைக்கு நீர் வளத்துறையை பற்றிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பரம்பிக்குளம் ஆழியார் அணை நீர்த்தேக்க திட்டம் இருக்கு இல்லையா, அதை குறித்த ஒரு சின்ன ஒரு விரிவான பார்வையை நம்ம பார்வையாளருக்காக நீங்க சொல்லணும் அப்படின்னு தெரியப்படுறோம். எங்க இருந்து ஆரம்பிச்சு எப்படி சொல்லலாம்? பரம்பிக்குளம் ஆழியார் அப்படிங்கிற பெயர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். பரம்பிக்குளம் என்பது கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை. ஆழியார் என்பது தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆழியாரில் இருக்கக்கூடிய ஒரு அணை. ஆழியார் அணை சமவெளியிலும் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணை மலையிலும் இருக்கக்கூடிய அணை. இரண்டு மாநிலத்திற்குமான புரிந்துணர்வை நட்பை காட்டும் வகையில் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் என்று இரண்டு அணைகளின் பெயரையும் சேர்த்து இந்த திட்டத்திற்கு பெயரை வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டமானது கேரள மாநிலத்திலே அதிகமான மழை பொழிவு காலங்களில் மழை அரபிக்கடலில் கலந்து வீணாகின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால் விவசாய நிலம் வறண்டிருந்தது. அந்த விவசாய நிலத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தை கொண்டு வருவதற்காக வேட்டைக்காரன் புதுரை சார்ந்த வி.கே. பழனிசாமி ஐயா அவர்கள் பெரும் முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்கள். பல்வேறு விவசாயிகளும் சேர்ந்து தமிழக அரசிடம் இது குறித்தான மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குமான ஒரு ஆவணத்தை, ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். பலமுறை நிராகரிக்கப்பட்ட இந்த திட்டம் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் ஐயா அவர்களின் முன்னெடுப்பினாலும் அவர்களுடைய சீரிய சிந்தனையினாலும் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. அது இந்த திட்டத்தை எங்கேருந்து இந்த இது அந்த நீரின் இது பாதை எங்கேருந்து ஆரம்பிக்குது, கீழே வரைக்கும் எப்படி வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், அதாவது நீர் பொறியாளர்களுக்கு அது தெரியும், எங்களை போன்ற சாதாரண பார்வையாளர்களுக்கு தெரியறப்படி அதை சொல்லுங்க. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லாரிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை மேற்கு நோக்கி போகின்ற ஆறுகள் அனைத்தையும் கிழக்கு நோக்கி திருப்புவது இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம். இரண்டாவதாக உப படுகை இன்டர்பேசின் டிரான்ஸ்பர் என்று சொல்லக்கூடிய படுகை விட்டு படுகை நீரை மாற்றக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் கல்லாரில் இருக்கக்கூடிய தண்ணீரை மேல்நீரார், தமிழக எல்லையில் மேல்நீரார்னு ஒரு இடத்துல டைவர்ஷன் வியர் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பணை கட்டி அங்கு மேற்கு நோக்கி போகின்ற தண்ணீரை கிழக்கு நோக்கி ஒரு டனல் குகை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைத்திருக்கிறோம். 4 கிலோமீட்டர் நீளத்திற்கும் குதிரையில் ஆட வடிவில் அமைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 1500 கனஅடியிலிருந்து 1800 2000 கனஅடி வரையும் தண்ணீரை எடுத்துச் செல்லக்கூடிய குகை வடிவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குகை வழியாக தண்ணீர் தமிழ்நாடு சோலையார் அணையை வந்தடையும். வருடத்தில் 4 மாதத்திற்கு மட்டும் அக்டோபர் முதலிலிருந்து ஜனவரி 31 வரை ஒப்பந்தத்தின்படி கேரள மாநிலத்திற்கு தண்ணீர் அடைவதாக இருக்கிறது. அந்த அணையை திறந்து விடுறது, மூடுறது, அதுக்கு உண்டான ஏதாவது விதிமுறைகள்னு இல்லை, அதை என்ன நீங்க பண்றீங்க அப்படிங்கறத விதிமுறைகள் தான். அது விதிமுறைகள் தான் எங்களுக்கு. அது பேர் கமாண்டிங் ரூல்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. 2 வகையான கமாண்டிங் ரூல் இருக்கிறது. ஒன்று ஃப்ளட் ரெகுலேஷன், வெள்ளக்கால காலங்களில் எப்படி ஒரு அணையை இயக்க வேண்டும் என்பதற்கும், ரெகுலேஷன் பீரியட், அதாவது பாசன காலத்தில் தண்ணீரை கொடுக்கும் பொழுது அந்த அணை எவ்வாறு இயக்கப்பட வேண்டும் என்பதற்குமான 2 கமாண்டிங் ரூல்ஸ் எங்களுக்கு இருக்கு. 2லுமே சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது மேலே இருக்கக்கூடிய மேல்நீரார், கீழ்நீரார், தமிழ்நாடு சோலையார், பரம்பிக்குளம், தூணக்கடவு, பெருவாரிப்பள்ளம், இந்த அணைகளில் இப்போ நீங்க அது சொல்றீங்க இல்லையா, இதை குறித்த வரைபடம் ஏதாவது இருக்குதா? வரைபடம் இருக்கிறது. முதலில் இந்த 6 அணைகளும் இந்த 6 அணைகளுக்கு கீழே பாசனமோ வேறு கேளிக்கைக்குரிய செய்திகள், சுற்றுலா எதுவும் இல்லை.
மேல் நீரார் என்பது தண்ணீர் அங்கு வரக்கூடிய நீர்வரத்தை சேகரித்துக் கொண்டு அந்த தண்ணீரை தமிழகத்திற்கு குகை வழியாக திருப்புவது மட்டும்தான் அந்த திருப்பணையுடைய பணி. அதுக்கு கீழே இருக்கிற கீழ் நீராருக்கும் அதே போல அது அணை தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும். மேல் நீரார் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளாது. அந்த கீழ் நீராறில் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து 8 கிலோமீட்டர் அளவில் ஒரு கஜமுடி கானல் என்று சொல்லக்கூடிய கானல் இருக்கிறது. அதன் வழியாக தண்ணீர் தமிழ்நாடு சோலையார் அணைக்கு வருகின்றது. சோலையார் என்பது சோலா ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மழைக்காடுகள் என்பதனாலே கிட்டத்தட்ட வருடத்திற்கு 10.25 TMC அளவிலே சொந்த நீர்வரத்து இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அங்கு வரும் தண்ணீரை அந்த இடத்துல இருந்துதான் கேரள மாநிலத்திற்கும் தமிழ்நாடுக்குமான பங்கீடு அங்குதான் தொடங்குகிறது. அங்கு 2 மின் நிலையங்கள் வைத்து மின் நிலையம் 1, மின் நிலையம் 2 என்று இருக்கிறது. 2லிருந்தும் தயாராகும் மின்சாரம் தமிழ்நாட்டிற்கும், மின் நிலையம் 2லிருந்து மின்சாரம் தயாரித்து விட்டு வெளியிடப்படும் தண்ணீர் கேரள மாநிலத்திற்கும் கேரளா சோலையார் என்ற அணைக்கும் வழங்குகின்றோம். மின் நிலையம் 1 வழியாக வருகின்ற தமிழ்நாடுக்குரிய தண்ணீர் அனைத்தும் பாலக்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணைக்கு சேர்ந்தோம். பரம்பிக்குளம் அணையிலிருந்து நம்ம தூணக்கடவு பெருவாரி பள்ளம் என்று உலகத்திலேயே முதல் முறையாக பேலன்சிங் ரிசர்வாயர் என்று சொல்லக்கூடிய அணை, அந்த அணையின் வழியாக தண்ணீர் உலகத்திலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் இருக்குது. அது பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் அதிகமான உயரத்தில் கட்டப்பட்ட அணைகளில் ஈஜிப்ட் அணை தான் மிக உயரத்தில் கட்டப்பட்ட அணை. அந்த அணை கூட ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் வந்திருக்கிறது. ஆனால் பரம்பிக்குளம் ஆழியார் அணை திட்டத்திலே கட்டப்பட்ட மேல் நீரார் திருப்பணை இதுவரையிலும் எந்த கட்டிட ஃபெயிலியரும் எதுவுமே ஆகாம பராமரிப்பு பணிகள் மட்டும்தான் நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உயரமான இடத்துல 3800 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திருப்பணை என்பது அதனுடைய தனித்தன்மை. மேலும் தமிழகத்திலே அதிகமான மழை பொழியக்கூடிய இடமும் அந்த இடமாக மேல் நீரார் என்ற இடம் இருக்கின்றது. அதுவும் அதோடைய ஒரு தனித்தன்மையாக. இப்போ இந்தியாவில் அதிக மழை சிரபுஞ்சி அப்படிங்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் அதிக மழை சிரபுஞ்சி இப்ப மாயேஸ்வரம் இடம் மாறி இருக்கு, அது பக்கம்தான். அதே போல இங்க நமக்கு வேற வேற இடங்கள் இருக்குது. வட்டமலை என்று நாம் சொன்னாலும் கூட வட்டமலைக்கு அதிகமாக கூட இங்க மேல் நீராறிலே நமக்கு மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல தமிழ்நாட்டிலே மிக உயரமான அணையும் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சோலையார் அணை தான் என்று நம்ம அதில் பெருமைப்பட்டுக்கலாம். அதுபோல தமிழகத்திலே 3வது பெரிய அணை என்பது இதுல ஒரு முரணாக இருக்கு. கேரள மாநிலத்திலே பாலக்காட்டில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணை தமிழகத்தின் 3வது பெரிய அணையாக இருக்கிறது. அந்த திட்டத்துல முதல் பெரிய அணை ஒரு 17.820 TMC கொள்ளளவு கொண்ட தண்ணீர். கேரள மாநிலத்தில் இந்த 3 அணைகள் இருந்தாலும் இது கட்டப்பட்டதும் பராமரிக்கப்படுவதும் இயக்குவதும் தமிழக அரசு பொறியாளர்கள் என்பது இந்திய இருமாநில நதிநீர் பங்கீட்டு திட்டத்திலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இங்க தமிழகத்திலே இந்த இயக்கம் இருக்கிறது. இப்போ இது சுமூகமா இருக்குது அப்படிங்கிறப்ப முல்லை பெரியாறுல பிரச்சனைகள் அந்த இதுல பிரச்சனை இந்த திட்டம் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் என்பது சிம்பிள் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கோஆபரேஷன் என்று நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களால் போற்றப்பட்ட ஒரு திட்டம். அதே போலதான் இன்று வரை இரு மாநிலமும் சுமூகமாக இருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்தியாவிலே வேற எந்த இரு மாநில நதிநீர் பங்கீடு திட்டத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மட்டுமே பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இரு மாநில நதிநீர் பங்கீடு ஒழுங்காற்று வாரியம் ஜாயிண்ட் வாட்டர் ரெகுலேஷன் போர்டு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் கேரள மாநிலத்திலே நீர்வளத்துறையை சார்ந்த தலைமை பொறியாளரும் கேரள மின்சார வாரியத்தை சார்ந்த தலைமை பொறியாளர், தமிழகத்திலே கோவை மண்டலத்தில் நீர்வளத்துறையுடைய தலைமை பொறியாளர், தமிழகத்தில் கோவை மண்டலத்தில் டான்ஜெட் கோவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை பொறியாளர் என்று 4 பொறியாளர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆண்டு கேரள மாநில நீர்வள ஆதாரத்துறை தலைமை பொறியாளர் சேர்பர்சன் என்று சொல்ல வேண்டும். அது முன்னால ஃபேம் பண்ணது சேர்மன் என்ற அதே சொற்பதத்தில் இருக்கிறது. அவர்கள் சேர்மன் பதவி தலைவர் பதவி வகித்தார்கள். அடுத்த ஆண்டு தமிழக தலைமை பொறியாளர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். இதில் நாங்கள் வருடத்திற்கு 3 முறை 4 முறை அல்லது தேவைப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் கூடி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனுக்குடன் கேரள மாநில பொறியாளர்களும் தமிழக மாநில பொறியாளர்களும் உடனுக்குடன் தலா ஆய்வின் போதே அதை சரி செய்வதாக
பெரிய அளவில் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நல்ல சுமூகமான ஒரு சிஸ்டர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் 2 மாநிலமும் இயங்கி வருகிறது. இப்போ அந்த வரைபடத்தை நீங்க ஒரு தடவை சின்னதாக சொல்லிட்டீங்கன்னா இப்ப சொன்ன விவரத்தை சுருக்கமா சொன்னது மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாம அடுத்ததுக்கு போகலாம். இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் என்பது கொஞ்சம் ஆங்கிலம் கலந்துதான் பேச வேண்டியிருக்கிறது. ரொம்ப இன்ட்ரிகேசிஸ் உள்ள ஒரு திட்டம். எடுத்த உடனேயே ஒரு பொறியாளருக்கே கூட முதல் அதிலேயே புரியக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரிகேசிஸ் இருக்கு. இருந்தாலும் பொதுவாக எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக எங்களுடைய பொறியியல் சார்ந்த செய்திகளை அதிகமாக சொல்லாமல் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 தொகுப்பணைகள் இருக்கின்றன. 1 திருப்பணை. மேல் நீராறிலே தமிழகத்தை நோக்கி தண்ணீரை திருப்புகிறோம், தமிழ்நாடு சோலையாருக்கு வந்துவிடும். அதே போல கீழ் நீராறில் பெறக்கூடிய சொந்த நீர்வரத்தையும் தமிழ்நாடு சோலையாருக்கு திருப்பி விடுகிறோம், டனல் வழியாக திருப்புகிறோம். தமிழ்நாடு சோலையாறிலிருந்து மின் நிலையம் 1 வழியாக தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீர் கேரளா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பரம்பிக்குளம் அணை. வரைபடத்துல காட்டி அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியுறாப்புல இருக்கும். இல்ல நீங்க சொல்றது புரியுது எங்களுக்கு. இந்த வரைபடம் முழுமையாக தெரிகின்றதா? இதுல இந்த மேல இருக்கக்கூடிய அப்பர் நீரார் என்று சொல்லப்படக்கூடிய அணை 3800 அடி கடல் மட்டத்திலிருந்து 3800 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருப்பணை ஆகும். அதிலிருந்து 1050 அடியில இருக்கக்கூடிய இது போயிடுச்சு. இது பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துடைய எளிமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு ஸ்கெமாட்டிக் மேப். இங்க இருக்கக்கூடியது மேல் நீரார். கடல் மட்டத்திலிருந்து 3800 அடி உயரத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு திருப்பு அணை. இந்த அணையில் வரக்கூடிய நீர்வரத்து குகை வழியாக 4 கிலோமீட்டர் குகை வழியாக அந்த தண்ணீர் தமிழ்நாடு சோலையார் அணையை வந்து சேர்கின்றது. மேல் நீராருக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் நீரார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர் கஜமுடி டனல் என்று சொல்லப்படக்கூடிய 8 கிலோமீட்டர் உயரத்தில் 8 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய குகை வழியாக தமிழ்நாடு சோலையார் அணைக்கு வந்து சேர்கின்றது. தமிழ்நாடு சோலையாரின் சொந்த நீர்வரத்தும் மேலே கூறிய 2 அணைகளின் நீர்வரத்தையும் சேர்த்து தமிழ்நாடு சோலையாரிலிருந்து கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்குமான பங்கீடு தொடங்குகிறது. இங்கு பவர் ஹவுஸ் 1 மின்நிலையம் 1 என்று சொல்லப்படக்கூடிய மின் நிலையத்தின் வழியாக தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீர் பரம்பிக்குளம் அணைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கேரளாவிற்கு உரிய தண்ணீர் மின் நிலையம் 2 வழியாக மின் உற்பத்தி செய்துவிட்டு மின்சாரம் தமிழகத்திற்கும் வெளியேற்றப்படும் தண்ணீர் கேரள சோலையார் அணைக்கும் வழங்கப்படுகிறது. மின் நிலையம் 1 வழியாக பரம்பிக்குளத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரானது பரம்பிக்குளம் குரூப் ஆஃப் ரிசர்வாயர் என்று சொல்லப்படக்கூடிய பரம்பிக்குளம், தூணக்கடவு, பெருவாரி பள்ளம் ஆகிய இந்த 3 அணைகளிலே வரக்கூடிய தண்ணீர் அனைத்தும் சர்க்கார்வதி என்று சொல்லக்கூடிய மின் நிலையத்திலே 30 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ததற்கு பின்னர் தமிழகத்திலே 2வதாக ராஜேந்திர சோழா 1 பீரியடுக்கு பிறகு நமது சமகாலத்திலே வாழ்கின்ற பொறியாளர்களால் வெட்டப்பட்ட சமமட்ட கால்வாய் என்ற பெரும் பெருமையையும் மலை அடிவாரத்திலே ஒரு பாம்பின் வடிவத்திலே வளைந்து வளைந்து செல்லக்கூடிய ஒரு வாய்க்காலாகவும் இந்த அம்பிளிக்கல் கார்ட் ஆஃப் பிஏபி என்று சொல்லப்படக்கூடிய தொப்புள் கொடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் இந்த காண்டூர் வாய்க்கால் என்பது இதன் பெருமையாகும். இதன் வழியாக மேலிருந்து கீழே வந்து இதுவரைக்கும் வந்திருக்க தண்ணீர் அனைத்துமே புவியீர்ப்பு விசை வழியாக தான் வந்திருக்கு. எங்கேயுமே இதுல பம்பிங் சிஸ்டமே கிடையாது. இந்த புவியீர்ப்பு விசையால வந்திருக்க தண்ணீர் அனைத்தும் ஆழியார் மற்றும் திருமூர்த்தி ஆகிய 2 சேவை அணைகள் என்று சொல்லுவோம், சர்வீஸ் டேம்ஸ். ஏன்னா மேலே வந்தீங்கன்னா இரிகேஷன் கிடையாது, பாசனத்துக்கு அங்கே ஒன்று வந்து மின்சாரம் மட்டும் தான் நாங்கள் எடுக்கிறோம். மின்சாரம் எடுத்துட்டு இங்கே வர தண்ணீரை வந்து பாசனத்துக்கு அனுப்புறோம். பாசனத்துக்கு அனுப்பும் பொழுது ஆயக்கட்டு என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகள் இந்த அணைகள் வருவதற்கு முன்பாகவே இருந்தது.
அதனால இந்த அணைகள்ல வரக்கூடிய சொந்த நீர்வரத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள் அல்லது முதல் உரிமை உடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பழைய ஆயக்கட்டுதாரர்களுக்கு சொந்த நீர்வரத்திலிருந்து விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து விடுகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்யப்பட்ட பாசன பகுதிகளுக்கு மேல பரம்பிக்குளம் அணையிலிருந்து நீரினை எடுத்து விவசாயிகளுக்கு வழங்குகிறோம். தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லாத வகை, இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே எங்கும் இல்லாத வகையிலே ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசன முறையும் ஜோனேஷன் என்று சொல்லக்கூடிய மண்டல பாசன முறையும் இங்கு நாங்கள் இயக்கத்தில் வைத்திருக்கிறோம். ஒரு மடை விட்டு ஒரு மடை என்பது ஒரு வாய்க்காலிலே ஒரு 10 மடை இருக்கிறது என்றால் ஒற்றைப்படையில் இருக்கிற மதகு 1, 3, 5, 7, 9 எல்லாம் ஒரு ஆண்டும், மற்ற அந்த ஆண்டில் 2, 4, 6, 8, 10 ஆகிய மதகுகள் அடைக்கப்பட்டுவிடும். இந்த ஒற்றைப்படை எண்ணில உள்ள வாய்க்கால்களில் தண்ணி ஓடும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற வாய்க்கால்களில் இருக்கக்கூடிய பகுதி ரீசார்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய வகையில தண்ணீருடைய ரூட் ஜோன் போற மாதிரி ரீசார்ஜ் ஆகும் என்பதை பொறியாளர்கள் கணித்து இந்த திட்டத்தை பரிந்துரை செய்தோம். அது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது. அது அந்த இது சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த மதகுகளை எடுக்கிறது எப்படி அந்த முறை சொல்றீங்க? முறை ஒரு வாய்க்கால் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வாய்க்கால் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மதகுகள் போல இருக்கும் ஒரு வாய்க்கால். ஒரு மதகுகளையும் விளைநிலங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ஏக்கராவுக்கு இன்று நாங்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் கொடுத்து, அதாவது புது ஆயக்கட்டுக்கு மட்டும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் வடிவமைக்கும் பொழுது 2 லட்சம் ஏக்கராவுக்கு மட்டுமே இது வடிவமைக்கப்பட்டது. இங்கு ஒரு 50.05 டிஎம்சி தண்ணீரை மட்டும்தான் நாம் வைத்துக் கொள்ள முடியும். அந்த 50.05 டிஎம்சி தண்ணீர் என்பது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளா சோலையாருக்கும் தமிழ்நாடு சோலையாருக்கும் இடைப்பட்ட மழை பொழிவையும் சேர்த்தது. அப்போ நமக்கு அந்த தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸ் அல்லது அந்த கொள்ளளவு என்பது மிகவும் குறைவாக 30.5 தான் நமக்கு உள்ளது. அதை மட்டும்தான் நம்மளால தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல். இந்த சூழல்ல விளைநிலங்கள் அதிகமாகப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஒப்பந்தத்தின் ஸ்பிரிட் ஆஃப் த அக்ரிமெண்ட் என்று சொல்லுவார்கள், அதை மீறக்கூடாது என்ற வகையிலே அதே 2 லட்சத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தண்ணீரை பாசனத்துக்கு கொடுக்கிறோம். அதை எப்படி அந்த 4.5 லட்சத்தை எப்படி நம்ம விவசாயிகளை திருப்தி பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண்டு 2 லட்சம், அடுத்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கராவைக்கும் நாங்கள் தண்ணீர் கொடுக்கிறோம். அப்ப இந்த ஆண்டு 2 லட்சத்துக்கு கொடுக்கும்போது அடுத்த ஆண்டுக்கு தரப்போக்கூடிய அந்த விளைநிலம் காய்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு வாய்க்காலில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டிற்கு 10 மதகு இருக்கிறது என்ற ஒற்றைப்படை மதகுகள்லாம் ஒரு ஆண்டு. அப்ப அந்த இரட்டைப்படை மதகுகளுக்கு கீழே செல்லக்கூடிய வாய்க்காலுடைய பகுதி ரீசார்ஜ் ஆகும். இந்த 2 வாய்க்கால தண்ணி போகும்பொழுது சீப்பேஜ் மூலமாக ரீசார்ஜ் ஆகி அந்த இருக்கக்கூடிய பயிருடைய வேர் பகுதிகள் உயிர் காத்து இருக்கக்கூடிய வசதி இருக்கும். அடுத்த ஆண்டு 2, 4, 6, 8, 10 திறந்து விட்டு 1, 3, 5, 7, 10, 9 அடைச்சிருவோம். இது ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசனம். இது போக மண்டல பாசன முறை என்று இருக்கிறது. மண்டல பாசன முறை என்றால் மொத்தம் இருக்கக்கூடிய 4.25 லட்சம் ஏக்கரையில் இந்த ஆண்டு இந்த ஜோன் ஒரு ஆண்டுக்கு 2 ஜோன் என்று பிரித்து 2 மண்டலம் மொத்தம் 4 மண்டலமாக பிரித்திருக்கோம். இந்த 4.25 லட்சத்தை 4 மண்டலமாக பிரிச்சிருக்கோம். ஒரு ஆண்டுக்கு 2 மண்டலம். ஒரு ஆண்டுக்கு 2 மண்டலம்னா முதல்ல ஒரு 135 நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கும் அடுத்த 135 நாட்களுக்கு ஒரு மண்டலமாக பிரித்திருக்கிறோம். இந்த ஒரு மண்டலம் இப்போ 1, 3 என்ற மண்டலம் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த ஆண்டு இந்த 1, 3க்கு தண்ணி தர மாட்டோம். 2 நாளுக்கு தண்ணி தருவோம். ஆனா இந்த 2 நாளும் 1, 3 பாத்தீங்கன்னா இந்த ஒரே வாய்க்கால்ல இந்த ஒரு மடை விட்டு ஒரு மடையில வந்துருவாங்க. அந்த பகுதி அதுல உள்ளடக்கமாகிவிடும். அதனால இந்த வாய்க்கால தண்ணி போகும்போது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தண்ணீரை நேரடியாக கொடுத்தாலும் மறைமுகமாக வேர் பகுதிகளுக்கான தண்ணீரை பெறக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு பொறியாளர்கள் இதை தள ஆய்வு செய்து கணக்கீடு செய்து பரிந்துரை செய்து மேல இருக்கிற அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து இதை ஒரு பரிட்சார்த்த முறையில செயலாக்கம் செய்து அது வெற்றிகரமாக இருக்கிறது என்பதனால விவசாயிகளும் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நிலை இருக்கு. இப்போ இதை மூடுறது திறக்கிறது அப்படிங்கிறீங்க 1, 3, 5 அதுல அப்போ 2, 4 எல்லாம் மூடி இருப்போம். 2, 4, 6 திறக்கிறப்போ 1, 3, 5 எல்லாம் எப்படி மூடுறது எப்படி திறக்கிறது அதுல பிரச்சனை இருக்காதா? ஏன்னா தண்ணி அப்படியே அடிச்சு இழுத்துட்டு செல்லப்படுறது. அணைங்கிறப்போ பாதுகாப்பா இருக்குது. அப்படிங்கிறப்போ 1 மூடி 1 திறக்கிறது அப்படிங்கிறது இது அணையோடைய தாக்கம் இது இருக்காது. ஏன்னா வாய்க்காலுக்கு வந்துடும். அதாவது பிரதான வாய்க்கால் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் மெயின் கெனால் என்று சொல்லப்படக்கூடிய
வாய்க்காலுக்கு தண்ணி வந்துடும். அந்த வாய்க்கால் வந்து பெரிய வாய்க்காலாக இருக்கும். அதோடைய வெலாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் பர் செகண்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக வேகமானது தான் இருக்கும். இழுவை அதிகமாக இருக்கும். அதை திரும்ப ஒரு மதகுகளுக்கும் நாங்கள் வந்து கதவணை என்று ஒன்று இருக்கிறது. இப்போ அந்த வாய்க்காலில் இது வந்து பிரதான வாய்க்கால்ல இருந்து கிளை வாய்க்கால்கள் அது பகிர்மான வாய்க்கால்கள் போகும்போது அந்த வாய்க்காலில் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வெறும் கதவணை மட்டுமே தண்ணீர் வந்து லீக் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. ஒரு சிவில் ஒர்க் என்பது வந்து 100% பர்ஃபெக்ஷனோடு இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து மனிதர்களால் செய்யப்படுகின்ற வேலை. அதனால் அந்த நீர் கசிவுகள் இருக்கும். அந்த நீர் கசிவினால் கூட நீரிழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனாலே டம்மி கான்கிரீட் என்று சொல்லப்படக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு அந்த டேர்ம் என்னன்னு தெரியும். அந்த டம்மி கான்கிரீட்டை வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே போட்டு அடைச்சிடுவோம். எந்த ஆண்டு எந்த மதத்துலாம் தண்ணி இல்லையோ அந்த மதத்துக்கு மேலே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த மதகு எண்ணெல்லாம் அடைக்க வேண்டும் என்பது அந்த பாசன காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்களுடைய முதல் பணி அதோடைய டம்மி கான்கிரீட் போட்டு அடைப்பதும், வாய்க்காலை சுத்தம் செய்து எந்த விதமான அடைப்புகளும் நீரிழப்பும் ஏற்படாத வகையில் முதல்ல எல்லாம் தயார் செய்துக்கிட்டு தான் நம்ம நீர் அட்டவணை தயார் பண்ணி பட்ஜெட்டிங், வாட்டர் பட்ஜெட்டிங் என்பது தனி விஷயமாக இங்கே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இத்தனை விரிவாக இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க படிச்சு நீர்வள இந்த துறைக்கு வரணும், பணிக்கு வரணும் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு அணை திட்டத்துல எந்த பகுதியில எப்போ வந்து சேர்றீங்க? அதை நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்ததா இல்லைன்னா உங்களுடைய நாம வேலைக்குன்னு போறப்ப அவங்க தேர்ந்தெடுத்த எப்படி வந்தது? அது எல்லா தமிழ்நாடு அரசு பொறியியமா அங்க போய் டக்கு ஒரு நிமிஷம் இருங்கய்யா. இது நீங்க அந்த இதுல வேலையில இணைந்தீங்க இல்லையா, அந்த சத்தம் இன்னும் இங்க ரெக்கார்ட் ஆரம்பிச்சாச்சு. அனைத்து தமிழ்நாடு அரசு பொறியாளர்கள் போல தேர்வு எழுதிதான் இந்த பதவிக்கு நாங்கள் வந்திருக்கோம். உள்ள நுழைந்த போது நீர்வள ஆதாரத்துறை வேண்டுமா அல்ல பில்டிங்ஸ் வேண்டுமா என்று கேட்ட பொழுது நீர்வள ஆதாரத்துறையை எனது விருப்பமாக தேர்வு செய்தது. இன்றைக்கும் எனக்கு அதில் வந்து மன வேறுபாடு இல்லை. இன்றைக்கும் எனக்கு நீர்வள ஆதாரத்துறையிலே தான் என்னுடைய முழு விருப்பமும் இருக்கிறது. பதவி உயர்வுக்காக வேண்டி பில்டிங்ஸ் போகலாமா என்று பலரும் கேட்கின்ற நிலையில கூட எனக்கு மனதிற்கு பிடித்த ஒரு பணியாக இது இருப்பதால் நான் இதிலேயே தான் தொடர்கின்றேன். அந்த வகையில் என்னுடைய திருமணம் காரணமாக காஞ்சிபுரத்திலிருந்து கோவைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கோவையிலே தொழில்நுட்ப கோட்டத்தில் தான் நான் பணியில் சேர்ந்தேன் உதவி பொறியாளராக. திருமணம் ஆன புதிது என்பதால் வார இறுதியில் வந்து அம்மாவுடைய அப்பா வந்து எங்கேயாவது என்ன அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அதான் சினிமா அவர் அதிகமாக பார்ப்பாங்க. எனக்கு சினிமாவை விட இந்த அணைகள், இயற்கை காட்சிகள் அவங்களுக்கும் அது விருப்பம் இருந்ததுனால அணைகள் காட்டும் பொழுது ஒரு நாள் இப்போ பொள்ளாச்சிக்கு வரும், அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு அதில் வரும்பொழுது இந்த சமமட்ட கால்வாய் இந்த அணைகள் எல்லாம் பார்த்தேன். பார்க்கும் பொழுது ஐயோ 1958களிலோ 60களிலோ பிறந்திருந்தால் இந்த திட்டத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமே, அதை நழுவ விட்டு விட்டோமே என்று ஒரு ஆதங்கத்தோடு அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதோடு மறந்துட்டேன் நான். அதற்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தஞ்சையில வேற ஒரு பணியிடத்துக்கு போக வேண்டியிருந்தது. ஒரு உடல்ல வந்து ஒரு சின்ன ஒரு விபத்தின் காரணமாக ஏன் ஏற முடியாத ஒரு சூழல் வந்து விட்டது. அதனால அப்போ போர்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ்ல எங்களுடைய தலைமை பொறியாளர்கள் அனைவரும் எனக்காக பரிந்துரை செய்து அவங்க நீர்வள ஆதாரத்துறையில ஏற்கனவே பணியாற்றியவர்கள், இரண்டாவது இந்த மாதிரி உடல்நிலை இருப்பதனால இங்கே வேணும்னு சொல்லி வந்தபொழுதுதான் தஞ்சாவூர்ல எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லும்பொழுது பொள்ளாச்சியில மட்டும்தான் ஒரு பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திலே ஒரே ஒரு உதவி பொறியாளர் பணி வந்து வேக்கண்டா இருக்கு, போறீங்களான்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்தாலும் போறேன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து நீண்ட காலம் ப்ராஜெக்ட்ல தான் இருந்தேன். ப்ராஜெக்ட் என்பது வந்து தளப்பணியாக இருக்கும். வாய்க்காலோடைய ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ல இருந்தேன். அதுலேயும் வந்து உலக வங்கியில் சிறந்த பணி செய்ததற்கான ஒரு சான்றிதழ் கொடுத்தார்கள். காஞ்சிபுரத்தில் பணியாற்றிய பொழுதும் உலக வங்கியிடமிருந்து சிறந்த பணிக்கான ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பிறகு என்னுடைய பதவி உயர்வு காலத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்த அந்த கோட்டம் மூடப்படும் என்பதால் வேற இடம் கேட்கும்பொழுது ஆழியார் அணையின் உதவி பொறியாளர் பணியை கேட்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் 3 மாதத்துல பதவி உயர்வு வந்துடும், அப்புறம் நீங்க போயிட்டீங்கன்னா அங்கே ஆள் இருக்காதுன்னு சொல்லி
நீரண உபகோட்டத்திற்கு உதவி பொறியாளராக பணிக்கப்பட்டேன். அப்ப அங்க சென்று பார்க்கும் பொழுதுதான் இந்த இருமாநில நதிநீர் பங்கீடு திட்டத்திற்கான ஒரு அலுவலகமாகவும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தோடைய முதுகெலும்பாக செயல்பட வேண்டிய அலுவலகமாகவும் அந்த உபகோட்டம் இருந்ததை நான் உணர்ந்து கொண்டு அந்த 3 மாத காலத்திலே முழுமையாக ஒப்பந்தங்களை படித்து அதில் உள்ள நுணுக்கமான பல்வேறு செய்திகளை நான் சேகரித்துக் கொண்டேன். அந்த என்னுடைய நல்ல காலமா என்னன்னு தெரியல. அந்த 3 மாத காலத்துல அந்த இருமாநில நதிநீர் ஒழுங்காற்று வாரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திற்காக தலைமை பொறியாளரிடம் நான் பல்வேறு செய்திகளை ஒப்பந்தத்தை எடுத்து இந்த சரத்துல எப்படி இருக்கிறது, இந்த சரத்துல எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நான் எடுத்து கூறும் பொழுது அதை கவனித்துக் கொண்டிருந்த தலைமை பொறியாளர் செயற்பொறியாளராக இருந்த பொழுது நான் அவரிடம் உதவி பொறியாளராக பணியாற்றினேன். அவர் எனக்கு மிகவும் உதவியும் நிறைய செய்திருக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த நேரத்துல, என்னோட கால் உடைந்த காலகட்டத்தில் நிறைய உதவிகள் செய்திருக்கக்கூடிய செயற்பொறியாளரும். அவங்க என்னுடைய பதவி உயர்வு வரும்பொழுது மேல்மட்ட அதிகாரிகள் இப்ப அரசு இடமும் கூட இவர்களை இருமாநில நதிநீர் பங்கீடு திட்டத்திற்கு உதவி செயற்பொறியாளராக போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் தலைமை பொறியாளருக்கு தெரியாமல் வேற ஒரு உபகோட்டத்திலே எனக்கு தளப்பணியின் மீது மிகுந்த ஆர்வம் என்பதால் அதுக்கு பணி அமர்வு பெற்று சிடிசி என்று சொல்லக்கூடிய சார்ஜ் டிரான்ஸ்பரும் போட்டேன். அதற்கு பிறகு தலைமை பொறியாளர் சந்திக்க சென்ற பொழுது அவர் கேட்ட ஒரு கேள்வி, நான் உங்களை இருமாநில நதிநீர் போட சொன்னேன், எப்படி அங்கே போனீங்கன்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலை. உடனே அவங்க முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பித்து அரசு அதிகாரிகள் செக்ரட்டரி வரைக்கும் எல்லார்ட்டையும் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கன்சர்ன் லெட்டர் வாங்கிட்டு என் பெற்றோரிடம் கேட்டேன். அவங்க உங்க தலைமை பொறியாளர் நீ எதுக்கு சரியா வருவேன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த பணியை நீ செய்யணும், நீ அது மாறிக்கும் அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு இங்க வந்ததுக்கு பிறகுதான் இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திலே விவசாயிகளுக்கான தண்ணீரை கேரள மாநிலத்துடன் பேசி வாங்கி தர வேண்டிய ஒரு பணியாகவும், தமிழக விவசாயிகள் கேரள விவசாயிகள் என்று வேறுபாடு இன்றி ஃபார்மர் இஸ் அ ஃபார்மர் என்ற ஒரு மனப்போக்கிலே நேர்மையான முறையில் இரு மாநிலத்திற்குரிய தண்ணீரையும் பங்கீடு செய்வதற்கான கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய ஒரு அலுவலகமாகவும் இந்த அலுவலகம் இருந்ததிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அதற்கு முன்னாக தலைமை பொறியாளர் சிவலிங்கம் சார் அவர்கள் நடத்திய பயிற்சி பட்டறையிலையும் அதற்கு முன்னாடியுமே கூட இந்த தண்ணீர் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வு இருந்ததுனால இந்த அலுவலகத்தில் நான் இருந்தேன். என்னுடைய பணியை பார்த்துவிட்டு மீண்டும் தலைமை பொறியாளர்கள் இதே அலுவலகத்திலே இவர்களை அடுத்த பதவி உயர்வு வரை இருக்க வேண்டும் என்று பணித்ததின் இதுல இடையில ஒரு 6 மாசமா 1 வருஷமா முன்னாடி லஞ்சம் வாங்காத அதிகாரி அப்படின்னு ஏதோ ஊழல் ஏதோ ஒரு இது உங்களுக்கு விருது ஒண்ணு கொடுத்தாங்க. அதாவது நான் தமிழகத்திலே வேற எங்கும் இல்லாத வகையில் 5 உபகோட்டத்திற்கு உதவி செயற்பொறியாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஒரே நேரத்துல 5 உபகோட்டத்திற்கு நான் ஒரே நல்ல சார்ஜ் எடுத்தேன். கூடுதல் பொறுப்பு. அந்த கூடுதல் பொறுப்பின் காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளக்காலமாக இருந்தது. குடிமராமத்து பணிகள் இருந்தன, பராமரிப்பு பணிகள் என்று பல்வேறு பணிகள் 5 உபகோட்டத்துக்கு இருந்தது. அந்த 5 உபகோட்ட பணிகளையும் பார்க்கும் பொழுது என்னுடைய காலகட்டத்திலே அந்த சமமட்ட கால்வாய், ஆழியார் அணை, பரம்பிக்குளம் அணை, தூணக்கடவு, பெருவாரிப்பள்ளம் அணைகள், ஆய்வு மாளிகைகள் போன்ற பல்வேறு வாய்க்கால்கள், பல்வேறு விஷயங்களுடைய பராமரிப்பு பணி பார்த்த முதலியாளர் என்ற வாய்ப்பு எனக்கு அதில் கிடைத்தது. அந்த மகிழ்ச்சி என்னுடைய முழு பணிகளையும் 5 உபகோட்ட பணிகளையும் எளிதாக பார்க்கக்கூடிய ஒரு ஊக்கத்தை எனக்கு கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் நிறைய பணிகளை ஒரு அணையோடைய பராமரிப்பு பணிகளை வெள்ளை அடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு பணிகளை நாங்கள் செய்தோம். அதன் அடிப்படையில் நேர்மையான பணியை செய்ததற்காக ஊழலற்ற அதிகாரி என்ற ஒரு விருதினை தமிழக அரசு வழங்கியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த திட்டத்தினால இந்த மக்களுக்கு என்னதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா, மக்களுக்கு தெரியாத விஷயம். குழாயை திருப்பினா வீட்டுக்கு தண்ணி வரும், அது மட்டும்தான் தெரியும். குழந்தைகளுக்கே அப்படித்தான் இருக்கு. அது என்ன பண்ணீங்க அப்படிங்கறத திட்டம் வருவதற்கு முன்பாக கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கேரளாவில் இருக்கக்கூடிய சித்தூர்குழா, பாலக்காடு மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கான தண்ணீர் இல்லாமல் இருந்தது. சித்தூர்குழாக்கு தண்ணீர் இருந்தது. பிளாஷ் பிளட் என்று சொல்லக்கூடிய வகையில தண்ணீருடைய அளவு என்ன என்று நிர்ணயம் பண்ண முடியாம சில நாள்ல தண்ணி அதிகமா வரும், சில நாள்ல வராது. வரப்போ பயிர் அடிச்சுட்டு போயிடும், வராதப்போ காஞ்சு போயிடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அங்க கேரள மாநிலத்துல.
நமது மாநிலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில் வரைக்கும் வந்து மிகுந்த வறண்ட ஒரு பூமியாக இருந்தது. இந்த திட்டத்திற்கு பிறகு இன்று 4.25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்துல விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் என்பது ஒவ்வொரு விவசாயியின் வீட்டிலும் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விளக்கு. அதற்காக மிகுந்த தன்னுடைய அறிவாற்றல், உடலாற்றல், தன்னுடைய குடும்ப பணிகள், தன்னுடைய சொந்த சுய லாபங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பணியாற்றிய தமிழக முன்னோடி பொறியாளர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வணங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து அணைதான் கோயில், நீர்தான் தெய்வம். இப்போ பொறியாளர்கள் இந்த பணிகளில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது 24 மணி நேர பணியாக தான் இருக்கும். யாருக்கு உங்க எல்லாருக்குமே அதுதானா? உங்களுக்கு மேல பணிபுரிவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க அரசு பொறியாளர்களாக பதவியேற்பு எடுக்கும் பொழுது 24 மணி நேர பணிகளை வந்து எங்களுடைய பிளட்ஜ் தான் நாங்க எடுத்துக்கிறோம். உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 24 மணி நேர பணியை உறுதிமொழியாக எடுத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு ஒரு வெள்ளம் வரும், இரவு நேரங்களிலே வரும் வெள்ளம் வரும். 2018 நான் உதவி செயற் பொறியாளராக 5 உபகோட்ட பணிகளை எடுத்த பொழுது கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டு திடீரென்று ஒரு மழை வந்தது. அந்த மழையில பாத்தீங்கன்னா அந்த சமமட்ட கால்வாய் முழுவதுமாக மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால அந்த அப்படியே மேல இருக்கிற பாறைகள் எல்லாம் உருண்டு வந்து அந்த வாய்க்கால் அப்படியே மூடி போய் அந்த வாய்க்கால்ல நாங்க தண்ணியே வராம ஏற்கனவே மின் நிலையம் மூடி தான் வச்சிருந்தோம். ஆனால் பெய்த மழையோடைய தண்ணீர் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் படி பெரிய பாறை விழுந்து அப்படியே கீழே வந்து கீழே அதற்கு பேரலாக இருந்த ஆழியார் ஃபீடர் கனால் என்று ஆழியார் ஊட்டுக்கால்வாய் என்று சொல்லக்கூடிய வாய்க்காலும் அந்த ஜீப் டிராக்கும் ஒன்றாக ஒரே சமமட்டமாக ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு 4 வயது குழந்தை வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது. அது அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நீர்வள ஆதாரத்துறை மட்டும் அல்லாது ரெவென்யூல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ், அக்ரி, இங்கே வனத்துறையில அந்த அணைகள் எல்லாம் வனத்துக்குள்ள இருக்கிறதுனால வனத்துறை என்று பல்வேறு அரசு அதிகாரிகளும் அந்த உரிய நேரத்தில் வந்து வந்துட்டாங்க. அந்த இரவு நேரத்திலே எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து அந்த பணிகளை நாங்கள் செய்யறோம். இந்த மாதிரி 24 மணி நேர பணிதான். இல்லைன்னு சொன்னா உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இங்க வந்து வனத்துறை இருக்கிறாங்க, பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்க. பழங்குடி மக்கள் வந்து அந்த அணைகளை சார்ந்த இடங்கள்ல தான் அவங்க வசிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த அதிரடியா அந்த பணிகளை நம்ம ஒரு போர்க்கால அடிப்படையில் நம்ம பணிகளை செய்யணும். ஒன்று. இரண்டாவதாக தண்ணீரை திறந்து விடும் பொழுது கீழே இருக்கக்கூடிய டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அறிவிப்பு கொடுத்து அவங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். இல்லைன்னா அந்த வெள்ளத்துல வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல உயிர் தான் முக்கியம் என்கும் பொழுது அந்த அறிவிப்பை கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய பணி இரண்டாவதாக இருக்கிறது. அப்புறம் அணையோடைய பாதுகாப்பு மிக முக்கியம். அணை வந்து எந்த வகையிலும் உடைந்தோ ஓவர் டாப்பிங் என்று சொல்லக்கூடிய வகையில எதுவும் நடக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு என்னவென்றால் பெரிய பாரம்பரியம், இந்த லீகசி என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்குது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அணையிலுமே இது வரைக்கும் நமக்கு ஓவர் டாப்பிங் ஆகல. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரத்துறையில இருக்கக்கூடிய எந்த அணையிலுமே ஓவர் டாப்பிங் என்ற நடந்தது கிடையாது. அதே மாதிரி 24 மணி நேரமும் பொறியாளர்களும் ஆதார பணியாளர்கள், அவங்களதான் இங்க நாங்க ரொம்ப முக்கியமா குறிப்பிட விரும்புறோம். ஆதார பணியாளர்கள், எங்களுடைய ஓட்டுநர்கள் அனைவருமே வந்து இங்க 24 மணி நேர பணிகள்ல தான் இருப்பாங்க. நாங்க வந்து பொறியாளர்கள் முடிவு எடுத்தாலும் கூட உடனே இன்னைக்கு ஜீப் வேணும் எடுங்க அப்படின்னு சொன்னா நைட்டு 2 மணியா இருந்தாலும் 12 மணியா இருந்தாலும் அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கும் தெரியாது, நமக்கு உடனே எடுத்துட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி கடுமையான மழை காலங்களிலே வாய்க்கால்ல ஜீப் டிராக் போகும்போது வண்டி வந்து அதுல போக முடியாது. நம்ம தார் ரோடு மாதிரி இருக்காதுங்க, காட்டுக்குள்ள வழுக்கக்கூடிய பல்வேறு கரடு முரடா இருக்கும். ஒரு இடத்துல அதையெல்லாம் சமன் செய்து அந்த அதிகாரியை பத்திரமாக திருப்பி கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு செயலாற்றக்கூடிய ஓட்டுநர்களும் அந்த ஆதார பணியாளர்கள், தலா பணியில இருக்கக்கூடிய ஆதார பணியாளர்கள் நம்ம தம்பிங்க எல்லாம் சமூகத்துக்கு நாட்டு மக்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது, அது அவங்களுக்கு வேற சிந்தனையே இருக்காது. ஒரு 16 டிஎம்சி தண்ணி இருக்குது, ஒரு இவ்வளவு அடி தண்ணி இருக்குதுன்னா கூட டக்குன்னு அவங்க உள்ள இருங்க மேடம் பாத்திரலாம் அப்படின்ட்டு உள்ள டைவ் அடிச்சு குதிச்சு அந்த ஷட்டரை சரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவர்களுடைய உயிரை பணையும் வைத்து ஆதார பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட முக்கியமான பணியில உயிர் காக்கும் பணியில செயல்பட வேண்டும். உயிரை உருவாக்கும் பணியும் அதுதான். உயிரை பயிரை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்ன அந்த
பூமியில இருக்கிறோம். நம்ம இங்க வந்து பயிர்கள் வந்து அண்டை மாநிலமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒப்பந்தத்திற்கு மேலாக தண்ணீர் கொடுத்து விட்டாலும் கூட நமது விவசாயிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து பயிர் வாடக்கூடாது, அங்க இருக்கிற விவசாயம் பயிர் வாடிவிடக்கூடாது என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசுடைய பரிந்துரையின் பேரிலும் தண்ணீர் கொடுத்து நமக்கு அந்த இருந்த மனப்பான்மை இருக்கு, நமக்கு வர்றது கொடுக்கறதுக்கு மற்ற மாநிலங்கள்ல இல்ல, அது என்ன பண்றது? அதாவது நீங்க காவிரி பற்றி பேசுறீங்க, அங்க ஒரு இடத்துக்கும் ஒரு சில சிக்கல்கள், அங்க உள்ள புரிதல்கள், அதற்கான ஒப்பந்தங்கள் அது எல்லாமே வெவ்வேறாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது அதற்கான பணிகளை அந்தந்த பொறியாளர்கள் மேற்கொண்டு இருப்பார்கள். ஆனா வெளியில வரும்போது செய்திகள் இப்படி வந்தாலும் கூட போராடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாகட்டும் பொறியாளர்களாக இருந்தாலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலம் அந்த தண்ணீரை பெறுவதற்கு. நீங்க பேசுறப்போ சமமட்ட கால்வாய் சொன்னீங்க, அதை பத்தி மட்டும் ஒண்ணு. அந்த சமமட்ட கால்வாய் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது இருக்குதா, இங்க மட்டும்தான் இருக்குதா, அது எப்படி நீங்க பண்றீங்க? சமமட்ட கால்வாய், முதல் சமமட்ட கால்வாய் வந்து தமிழ்நாட்டுல திருச்சியில ஹீப்ரூ ரோடு என்று சொல்லக்கூடிய சாலையில இருக்கக்கூடிய உய்யங்கொண்டான் வாய்க்கால் தான். அது ராஜேந்திர சோழா அவங்க வந்து அந்த சமமட்ட கால்வாய் வந்து வடிவமைத்திருக்கிறாங்க. சமவெளியில சமமட்ட கால்வாய் வருவதும் ரொம்ப கடினமான விஷயம் அது. ஏன்னா அந்த பொறியாளர்களுக்கு அது தெரியும். சமமட்ட கால்வாய் என்றால் நம்ம வீட்டுல கூட ஒரு கிச்சன் ஸ்லாப் போட்டா வாட்டம் வைக்க சொல்லுவோம். வீட்டுல இருக்க லேடிஸ் சொல்லுவாங்க வாட்டம் வைங்க, தண்ணி வந்து சிங்குக்கு போகாம ரிவர்ஸ்ல வருது அப்படி சொல்லுவாங்க. அந்த வாட்டம் என்று சொல்லக்கூடிய ஃபால் அது வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கும். நீங்க நேரம் பாத்தீங்கன்னா ஒரே மட்டத்துல இருக்கும். அதே மாதிரி டிராப் என்று சொல்லுவோம். டிராப்னா ஒரு தண்ணீர் மேல் மட்டத்துல இருந்து கீழே வந்து குதிச்சு போய் அங்க அதுக்கு ஒரு சில அமைப்புகள்லாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் எதுவும் இருக்காது. இங்கேருந்து நேர்கோடா இருக்கும். சமக்கோட்டு கால்வாய் என்றும் இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு. சமமட்ட கால்வாய், சமக்கோட்டு கால்வாய் என்றும் இருக்கிறது. இரண்டாவதாக அது வந்து அரசர் காலத்துல வெட்டிய சமமட்ட கால்வாய். இப்ப சமகாலத்துல வாழக்கூடிய நம்ம பொறியாளர்கள் 1958 இருந்து 67 வரைக்கும் பணியாற்றிய காலத்துல நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் காமராசர் ஐயாவின் தலையீடின்படியா இந்த சமமட்ட கால்வாய் கோவை மண்டலத்துல பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துல இருக்கிறது. இந்த சமமட்ட கால்வாயோடைய தனித்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்கு. இந்த குகைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆணை வெட்டிட்டே போகும்போது மலைகள் வழியாக வரும்பொழுது அந்த மலையை எப்படி கடந்து செல்வது என்பதற்கு குகை வெட்டி இருக்கிறார்கள். டனல் என்று சொல்ல ஆங்கிலத்தில். அதுல எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எப்படி டனல் வெட்டியிருக்காங்கன்னா இன்னைக்கு நாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோம்னா ஒரு 400 மீட்டருக்கு ஒரே ஸ்ட்ரெச்ல நாங்க லெவல் கொடுப்போம். இன்னைக்கு நான் பிஇ படிக்கும் போது அந்த டம்பி லெவலை தூக்கிட்டு நடக்க முடியாது, எங்களுக்கு அது வெயிட்டா இருக்கும். அந்த ஷூ எல்லாம் போட்டு ஏறினோம்னா வழிக்கு விழுந்துருக்கோம். நிறைய தடவை அந்த வெயிட் தூக்க முடியாம சரி விழுவோம். அப்புறம் அதை செட் பண்றதுக்கு ரொம்ப சிரமம். அந்த பபிள் ஒன்று இருக்கும், அது நிக்காது. அது நிக்க வச்சு செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணதுக்கு பிறகும் அந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறது கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நாங்க சேஞ்ச் பாயிண்ட்னு கொடுத்து இடத்த மாத்திக்கிட்டே போவோம். அவ்வளோ ஒரு பிசிக்கலாவும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாபா இருக்கும். இன்னைக்கு வந்து சோக்கியா நோக்கியான்ற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. அதனால நாங்க வந்து அட்டஸ்டச்ல 400 மீட்டர் 500 மீட்டர் ஒரு லெவல் கொடுத்துக்கிறோம். ஆனா அந்த காலத்துல இந்த விதமான கருவிகள் இல்லாத காலத்துல அங்கேருந்து ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், இங்கேருந்து ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர், இந்த 5 கிலோமீட்டர் டனல் இருக்கிறது என்று சொன்னால் இங்கேருந்து ஒரு செட்டு, இங்கேருந்து ஒரு செட்டு, 2 பேரும் குறைஞ்சிட்டே வந்து ஒரு 1 இன்ச் வித்தியாசத்துல செஞ்சுட்டாங்க. இப்ப ஒரு கோடு ஸ்கேல வச்சு நேரம் இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு போட்டதே சேராது. ஆனா இன்றும் அந்த டனல்ல தண்ணீர் இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இங்கிருந்து ஆர்ச்சும் அங்க இருக்கிற ஒரு லைட் லைனும் ஜாயின் ஆகும். ஸோ அந்த அளவுல பாடுபட்டு அதை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அது போக சின்ன அக்யூடெக்ட் என்று ஒரு அக்யூடெக்ட் இருக்கிறது. அது இந்த மார்வெல் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அதால பல்லம் இங்கேருந்து வெட்டிட்டு வராரு. நம்ம ஆளுங்களுக்கு மலையை பார்த்தோன்னே அதான் டனல் போடுற ஐடியா இருக்குல்ல, எங்களுக்கு டனலை போட்டுட்டோம். டனலை போட்டு அந்த பக்கம் ஜாயின் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்தா இடையில ஒரு பெரிய ஒரு அதால பள்ளமான கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு மலை வருது. இது எப்படி கனெக்ட் பண்றது என்பது இது வெறும் பள்ளமா மட்டும் இல்லை, இது மேலேருந்து ஒரு காட்டாறு, சின்னாறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காட்டாரும் வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா அக்யூடெக்ட் என்று சொல்லி ஒரு டக்ட், இந்த மலைக்கும் ஒரு டக்ட் போட்டாங்க. டக்ட்னா என்னன்னா மேலே வந்து பாலம் மாதிரி நடந்துக்கலாம், அதற்குள்ள வந்து தண்ணி போயிட்டு இருக்கும். தண்ணி வந்து நம்ம மேலே நடப்போம், அடியில் தண்ணி போயிட்டு இருக்கும். அது மாதிரி போட்டு இந்த டனலோட இந்த டனலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மேலே ஏர்வென்ட் வச்சிருக்காங்க. அந்த டனலையும் கூட ஒரு கலைநயத்தோடு அவ்வளோ கஷ்டத்துலையும் கீழே வந்து பார்த்தோம்னா ஆர்ச் டைப் இருக்கும், மேலே ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்.
அந்த இது வடிவமைச்சிருக்காங்க. இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திலே அதிகமான மரணம் நிகழ்ந்த ஒரு இடம் வந்து சின்னார் அக்விடக்ட் என்று சொல்லக்கூடிய இடமும் அதுவாகத்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிஎஸ் கண்ணன் என்று சொல்லப்படக்கூடிய பொறியாளர் திருமணமே செஞ்சுக்கல. உதவி பொறியாளர் வந்து செயற்பொறியாளர் ஆகிற வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றிய பிறகு திருமணம் செய்து கொண்ட பொறியாளர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி KL ஆனந்தராவ் அவர்கள் வந்து இங்கே சில விஷயங்களை பரிந்துரை செய்வதற்காக 2 முறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. பெண்கள் பலர் இருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? இல்லன்னா இல்ல இருக்காங்க. ஆனா முதல்ல பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துல தளப்பணிக்கு என்று நான் முதலாக வந்த பொழுது நான் சென்னையிலிருந்து வந்திருந்தேன். அப்போ இங்கே தளப்பணிகளுக்கு செல்வது குறைவாக இருந்தது. அதாவது டேபிள் சீட் என்று சொல்லப்படக்கூடிய அலுவலகம் சார்ந்த பணிகளை பொறியாளர்களுக்கு அலுவலகம் சார்ந்தும் பணி இருக்கிறது. எங்களோட மதிப்பீடை தயார் செய்வது, சரிபார்ப்பது, டிசைன் செய்வது போன்ற பல்வேறு பணிகளை பார்க்கக்கூடிய பதவிகளிலே பெண்கள் இருந்தார்கள். அப்போ முதல்ல நான் இங்கே வந்து தள ஆய்வுக்குன்னு தள பணிகள் பார்க்கறதுக்குன்னு பெண் பொறியாளராக வரும்பொழுது ஒரு பெண் எப்படி இதை பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை ஒரு சில ஆண் பொறியாளர்கள் எழுப்பினார்கள். அப்போ இப்போ வந்து தம்பின்னு கூப்பிட்ற மாதிரி என்னையும் ஒரு சமமான ஆண் பொறியாளர் போலவே ஆணா பெண்ணா என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அறிவுதான் முக்கியம் என்ற வகையில நாங்கள் இப்போ பணியாற்றி. மிக சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாற்றம் நிறைய பெண்கள் இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து தளப்பணிகளில் விவசாயத்திற்கு தண்ணீரை பாசனத்திற்கு கொடுக்கக்கூடிய ரெகுலேஷன் பணிகளிலே எங்களுடைய சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுவே பேசிட்டோம், முடிச்சிடலாம். இப்போ இன்னும் கேட்க நிகழ்வுகள் உங்களுடைய மனதிலிருந்து அப்படியே ஊற்ற தகவல்கள் வந்து அனுபவங்கள் வந்து இவ்வளவு பேசுது. இலக்கியம் பத்தியும் பேசல, இருந்தாலும் ஒரு 5-6 ரேபிட் ஃபயர் கேள்விகள் மட்டும். இது மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றப்போ எப்போ பார்த்தாலும் உயிரை காக்கணும், இந்த பணி சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இயற்கையை பார்க்குறப்போ, பணிகள் இல்லாத அந்த இக்கட்டான நிலைகள் மாறின பிறகு பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அந்த இயற்கையை பார்க்குறப்போ? இது வந்து எனக்கு பொருந்தாத கேள்வியா இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய மூளையோட கட்டமைப்பு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, எவ்வளவு கவனம் அதிகமாக செலுத்தப்படக்கூடிய பணியில் இருந்தாலும் கூட நான் ஒரு நாளும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை என்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்களை மிகுந்த சத்தம் போடுறதோ இல்லை ஒரு பதட்டமான நிலையிலோ நான் எப்போதுமே இருக்க மாட்டேன். எப்போதுமே ஒரு பேலன்ஸில் தான் இருப்பேன். ஈவன் நான் உதவி செயற் பொறியாளராக பார்த்த பொழுது தான் அந்த கான்ட்ரு வாய்க்காலில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது, வாய்க்கால் மூடியது. அப்போ கூட நான் வந்து ரொம்ப பதட்டம் அடையாமல் கீழே இருந்த உதவி பொறியாளர்கள் பதட்டம் அடையும் பொழுது நீங்கள் பதட்டம் அடையாதீங்க, செஞ்சுக்கலாம் என்று சொல்லி உடனடியாக மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு மனநிலை தான் எனக்கு. அதனால இங்கே வந்து நம்ம ஆய்வு செய்துட்டு இருக்கும் போது கூட இங்கே இருவாட்சி பறக்கும், மீன்குர்த்தி பறக்கும். நான் உடனே இப்போ அப்படியே இங்கே இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் சில நேரங்களில் நான் உயர் அதிகாரியாகவும் என்னுடைய சக அதிகாரிகளுக்கு நான் ஏதாவது சொல்லக்கூடிய நிலையில் இருப்பேன். சில நேரங்களில் என்னுடைய உயர் அதிகாரிகள் வந்து இருப்பார்கள், நான் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பேன். எந்த சூழ்நிலையிலுமே வந்து சார் இருவாட்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் கண்ணி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான மனநிலை தான் எனக்கு இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு தள ஆய்விற்கு வரும்பொழுது இரண்டையும் நான் நினைத்து தான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வானத்தை பார்க்கும்பொழுது ஒரு மேகத்துக்கு இடையில இருக்கும்போது ஒரு டேமோட அமைப்பு போல தோன்றும் எனக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த அணை வந்திருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வர வழியிலெல்லாம் மார்னிங் க்ளோரி பூ பார்க்கும்பொழுது எனக்கு அந்த மார்னிங் க்ளோரி ஸ்பில்வே கேட் நினைவுக்கு எனக்கு வந்துவிடும். ஸோ அந்த மாதிரி நான் இயற்கையையும் அந்த பணியையும் நினைத்து தான் பார்த்துட்ருக்கேன். இலக்கியம் என்று சொன்னால் எனக்கு இந்த இயற்கையை பார்த்தா ஹைக்கூ ஞாபகம் இருக்கும். இப்போ கூட உலக இலக்கியம் என்கிறார்கள், தண்ணீர் எழுதாத இலக்கியத்தையா அப்படி என்று ஒரு ஹைக்கூ வந்து நம்ம நண்பர் பிருந்தா சார் எழுதியிருந்தாங்க. அது ஒரு நினைவுக்கு வரும். அதே பல்வேறு ஹைக்கூ நம்ம அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதுனதாக இருக்கலாம், பாஷு எழுதின ஹைக்கூவாக இருக்கலாம், இல்லை நம்ம இப்போ நிறைய நம்ம வதிலை பிரபான்னு ஹைக்கூ எழுதுறாங்க, கவி விஜய், அந்த பல்வேறு நண்பர்கள் வந்து ஹைக்கூ எழுதும்போது யாருடைய அந்த ஹைக்கூவாக எனக்கு நினைவுக்கு வந்துடும். ஆமாம், அந்த மலைகளை பார்க்கும்போது ஒரு மலை மேல் இன்னொரு மலை படுத்திருக்கிறது என்று ஒரு ஹைக்கூலாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினைவுக்கு. அப்போ இந்த கேள்வியை விட்டு விரிவான பதில் இதுக்கு சின்ன பதில் வருவோம். இருவாச்சின்னு சொல்லிட்டீங்க, வேற பறவை உங்களுக்கு பிடிச்ச பறவை? எல்லா பறவையும் பிடிக்கும், ஆனா இந்த கேள்விக்காக சொல்லுங்க சும்மா. எனக்கு முதலிலே பிடிச்ச பறவை காக்கா தான். காக்கா, சூப்பர். ஏன்னா நான் முதல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பறவைன்னு பார்த்தது காக்கா தான் பார்த்தேன். அதனால மட்டும் இல்ல, அதோடைய அந்த கருப்புல இருக்கிற அந்த ஒரு அழகு, காக்கை சிறகிலே நந்தலாலா மாதிரி அந்த ஒரு அழகு இருக்கு.
அது எனக்கு இப்பவும் கூட எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. வெளில நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காக்காவை பார்த்துட்டு அதோடைய இறகுகளை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அதனால எனக்கு அந்த காக்காவை பிடிக்கும். சரி, விலங்கு அப்படின்னா யானை. எப்பவுமே யானை. எப்பவுமே யானை. சரி, ஒரு இயற்கையை பத்தி வேணாம், இயற்கையில் ஒரு பாட்டுன்னு சொல்ல வந்தேன், அதனால அதை விட்டுடுவோம். எப்பவும் பாடுவேன், எப்பவும் பாட்டு பிடிக்கும் சொல்லிடுவீங்க, அதனால பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பாரதியாரோட சாங் எனக்கு நிற்பதுவே நடப்பதுவே வந்து எனக்கு மிகவும் ஒரு வரி பாட முடியுமா? நான் பாடுவேன், கேட்கறவங்க. பரவாயில்ல பரவாயில்ல, பாடுங்க. எனக்கு குரல் நான் வந்து அதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு வரி பாடுங்க. பாட சொல்ல எனக்கு வரலையே. நிற்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் காணலில் நீரோ பெரும் காட்சி பிழைதானோ கோலமும் பொய்யலோ. அது அந்த அந்த தத்துவம் சார்ந்த பாடலாக அது இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். நல்லதா, நான் இப்ப அடுத்து பாட வந்துட்டேன், நிறுத்திட்டீங்க நீங்க, இல்லைன்னா நானும் சேர்ந்துருப்பேன். இப்போ அடுத்து உணவு வகைகள்ல உங்களுக்கு பிடிக்கும். நல்லா பாடுறீங்க, ரொம்ப நல்லா பாடுறீங்க. அடுத்த தடவை முழு பாட்டு பாடுங்க. இப்போ உணவு வகைகள்ல சைவம் பரவாயில்ல, அசைவம் பரவாயில்ல, எது இருந்தாலும் அதுல சொல்லுங்க. அசைவம்னா எனக்கு நண்டு பிடிக்கும். நண்டு சமைச்சா லீவ் போட்டுட்டு சாப்பிடுவேன். பரவாயில்ல. சைவத்துல சைவத்துல எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும். சரி, நீங்க சமைக்கிறதுல எது பிடிக்கும்? நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஸ்பெஷலிஸ்ட்னா வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு, நான்வெஜ்ஜில் ஹரியாலி சிக்கன். இப்போ புத்தகங்கள் வாசிப்பது இல்லைன்னா திரைப்படம் பார்க்கறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? திரைப்படம் அப்படின்னா தமிழ் மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு இப்போ கேட்குறப்ப தோன்றது சொல்லுங்க ஒரு படத்தை. நான் அதிகமாக திரைப்படம் வந்து அதிகமாக பார்க்காத ஒரு நபர் நான். அப்படி திரைப்படம் பார்த்தாலும் எனக்கு அதில் உள்ள சீனிக் பியூட்டி, அந்த காப்பி அண்ட் பேஸ்ட், அந்த மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப விருப்பம் இருக்கு. அறிவியல் சார்ந்த படங்கள், அதாவது 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு, 24 ஒரு டைம் மிஷின் வச்சு படம். அதே மாதிரி ஆங்கில படத்தில் கூட ஒரு படம் பேர் மறந்துருச்சு. அந்த மாதிரி படங்கள் விரும்பி பார்ப்பேன். டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பேன். அப்புறம் அது போக காமெடி படம் பார்ப்பேன். காதலிக்க நேரமில்லை, அப்புறம் ரஜினி படம் தில்லுமுள்ளு, இந்த மாதிரி படங்கள் வந்து நான் விரும்பி. பரவாயில்ல, ஒரு பதிலுக்கு பல பதில்கள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க போக நினைக்கும் இடங்கள் ஏதாவது, அப்படி ஏதாவது இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு போன இடம் ஒண்ணு, இந்த இடத்துக்கு போலாமா நினைச்சு போகாத இடம் ரெண்டையும் சொல்லுங்க. நான் அவசியமா பார்க்க வேண்டும் என்று நினைத்து பார்க்க வாய்த்து மிகுந்த சந்தோஷத்தோடு பார்த்த இடம் வந்து இடுக்கி அணை. அந்த டபுள் கர்வேச்சர் அணையை பார்க்கும்போது என்னையும் மீறி சத்தம் போட்டு அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஒரு டெக்னாலஜி இருந்தது. பார்க்க வேண்டும் என்று மனதில் இன்னும் ஆசையாக இருக்கக்கூடிய இடம் வந்து டெனசி ப்ராஜெக்ட் போய் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அது மகளுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய இவ்வளவு பிஸியான நேரத்துல இவ்வளவு அற்புதமான ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கிறீங்க. நம்ம பார்வையாளர்களுக்காக என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாம அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்க சொன்னீங்கன்னா அதோட முடிச்சுக்கலாம். பார்வையாளர்கள் என்பதை விட நமது தோழமைகள் தான் அவங்க, இதை பார்க்கும் தோழமைகள் தான். இயற்கை என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா உயிர்களுக்கும் சமமானது. வண்டிலேருந்து ஆரம்பிச்சு யானை வரைக்கும், மனிதர்கள்ல குழந்தைகள் ஆரம்பிச்சு வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானது. தண்ணீரிலிருந்து, காற்றிலிருந்து, உணவிலிருந்து அனைவருக்கும் சமமாக எப்போதும் எல்லோருக்கும் தண்ணீரும் உணவும் கிடைக்க வேண்டும். அதற்கு வந்து நம்ம என்ன வேலை பணிகள் செய்யணுமோ பணிகள் செய்வதும், ஏற்றத்தாழ்வுகளை மனதிலிருந்து கலைந்து விடுவதற்குமான ஒரு மனநிலையை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் நான் சொல்லிக்கிறேன். வணக்கம். அடுத்த ஆளுமை இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விரைவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? சரியா இருந்ததா?